அகவிலைப்படி உயர்வு எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. இதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா 63% அகவிலைப்படி அரியரும் கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. டிஏ உயர்வு குஷியில் அரசு ஊழியர்கள் 63% உயர்கிறதா அகவிலைப்படி அப்படின்ற மாதிரி ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும்? AICPI IW தரவுகள் அதிகரித்துள்ளதா? இதை பத்தின முக்கியமான அப்டேட்டையும் இப்ப நம்ம பார்த்திடலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அப்டேட் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது அகவிலைப்படி உயர்வு குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. டிசம்பர் மாத AICPI IW தரவுகளை தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி தொடர்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அகவிலைப்படியை திருத்தி அமைக்கிறது. இந்த மாற்றங்கள் ஜனவரி மற்றும் ஜூலை முதல் அமலுக்கு வரும். இவற்றுக்கான அறிவிப்பு மார்ச் மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வெளிவரும். ஜனவரி மாத அகவிலைப்படி உயர்வு கடந்த ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான AICPI IW எண்களின் அடிப்படையிலும், ஜூலை மாத அகவிலைப்படி உயர்வு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான AICPI IW எண்களின் அடிப்படையிலும் கணக்கிடப்படுகின்றது. அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு AICPI IW தரவுகள் வெளியிடப்பட்ட பின்னரே அகவிலைப்படி உயர்வு குறித்த எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 2026க்கான அகவிலைப்படி உயர்வை தீர்மானிக்கும் டிசம்பர் மாத அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வு குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும். மோடி அரசு டிசம்பர் 2025க்கான AICPI IW குறியீட்டை நவம்பர் மாதத்தை போலவே 148.2 என்ற அளவில் மாற்றாமல் வைத்துள்ளது. இதன் காரணமாக அகவிலைப்படியில் சாத்தியமான அதிகபட்ச உயர்வை அரசாங்கம் அறிவிக்கக்கூடும் என்று இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் மன்ஜீத் சிங் பட்டேல் மத்திய அரசு AICPI IW குறியீட்டை 148.2 என்ற அளவில் மாற்றாமல் வைத்துள்ளது. இதன் பொருள் அகவிலைப்படியில் 5% உயர்வு சாத்தியமாகும். இதன் மூலம் மொத்த அகவிலைப்படி 63% உயரும் என்றார். அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 5% அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. இதன் மூலம் மொத்த அகவிலைப்படி 63% உயரும். ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும் திருத்த சுழற்சியின் ஒரு பகுதியாக அகவிலைப்படி திருத்தம் ஜனவரி 2026 திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னதாக ஜூலை 2025 அரசாங்கம் அகவிலைப்படியை 55%இலிருந்து 58% உயர்த்தியது. தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு என்பது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை திருத்துவதற்கான ஒரு முக்கிய காரணியாகும். இந்த தரவு அகவிலைப்படியில் ஏற்படும் சரியான சதவீத உயர்வை தீர்மானிக்க பயன்படுகிறது. அகவிலைப்படி உயர்வை கணக்கிட பின்வரும் சூத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. அகவிலைப்படி சதவீதம் கடந்த 12 மாதங்களின் சராசரி AICPI IW into 2.88 261.41/261.41 into 100 தற்போதைய அகவிலைப்படி சதவீதம். இந்த DA அரியர் தொகை எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாத சம்பளத்தில் தங்களின் அகவிலைப்படி உயர்வை பெறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 2026 முதல் உள்ள DA உயர்வு அரியர் தொகை எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போக்குவரத்து கொடுப்பனவு அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் எதிர்பார்ப்போட இருக்காங்க. மத்திய அரசு எப்போதெல்லாம் அகவிலைப்படி அதிகரிப்பை அமல்படுத்துகிறதோ அப்பெல்லாம் போக்குவரத்து படியும் அதே சதவீதத்தில் உயர்த்தப்படுகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான போக்குவரத்து படி அவர்களின் ஊதிய நிலை மற்றும் அவர்களின் பணி அமர்த்தப்பட்டுள்ள நகரத்தின் வகையை பொறுத்து நகரங்கள் XY மற்றும் Z என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. X வகை நகரங்களில் பணிபுரிபவர்களுக்கு Y மற்றும் Z வகை நகரங்களை விட அதிக பயணப்படி கிடைக்கும்.
எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பயணப்படி ஒரு நிலையான மாதாந்திர தொகையாக வழங்கப்படுகிறது. நிலை 14 மற்றும் அதற்கு மேற்பட்ட நிலையில் உள்ள அதிகாரப்பூர்வ வாகனம் பெற தகுதியுடைய ஆனால் அதை பயன்படுத்த விரும்பாத ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 15,750 வழங்கப்படுகிறது. அதே நேரம் மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் தங்களுக்கு பொருந்தக்கூடிய பயணப்படியை விட 2 மடங்கு உதவி பெற தகுதியுடையவர்கள் ஆவார். இதே மாதிரி அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நவம்பர் மாத தொடக்கத்தில் 8வது ஊதிய குழுவிற்கான விதிமுறைகளை அரசாங்கம் அறிவித்ததிலிருந்து அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அமைப்புகள் அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வருகின்றன. இருப்பினும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு இடைக்கால நிவாரண நடவடிக்கைக்காக அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பதற்கான எந்த ஒரு முன்மொழிவும் இல்லை என்று மத்திய அரசு முன்னதாக தெளிவுபடுத்தியது. எனினும் 8வது ஊதிய குழு முழுமையாக அமலுக்கு வரும் நேரத்தில் இந்த இணைப்பு ஏற்படலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.